சிவாய நமகா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரு பகவான் அதிசாரம் அடைகிறார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசாரம் அடைகிறார். மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பலன் என்னங்கிறத பார்ப்போங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மிக மிக முக்கியமான கிரகம். அது என்னங்க மிதுன ராசிக்கு மட்டும்தான் முக்கியமா, மற்றதுக்கெல்லாம் முக்கியம் இல்லையா அப்படிலாம் நினைக்காதீங்க. மிதுன ராசிக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னா, மிதுன ராசிக்கு குரு பகவான் 7ஆம் அதிபதி, வாழ்க்கை துணைவரை குறிப்பவர். குரு பகவானுடைய சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர். அதனாலதான் அவருக்கு புத்திரகாரகன்னு பேர். அப்போ புத்திரகாரகனாகவும் இருக்கிறார். மிதுன ராசிக்கு உங்களுக்கு பிரத்யேகமாக வாழ்க்கை துணைவரை குறிப்பவராகவும் அவர் இருக்கிறார். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகம், வேலை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, பட்டம், புகழ், அங்கீகாரம், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆதர்சம், உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபேம், உங்களுக்குன்னு இருக்கக்கூடியதான ஒரு மதிப்பு, மரியாதை, எல்லாவற்றிற்கும் காரியகர்த்தா யாருன்னா குரு தான். மிதுன ராசிக்கு குரு ரொம்ப முக்கியம். உங்க ஜாதகத்துல குரு ஒரு சரியில்லாத இடத்துல போய் உட்காந்துட்டாரு, ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிட்டாரு, 12ல போய் உட்காந்துட்டாரு அப்படின்னா, அல்லது அட்டமத்துல மறைஞ்சிட்டாரு, 6ல மறைஞ்சிட்டாரு, அல்லது எங்க ஒரு சத்ருஸ்தானத்துல போய் லாக் ஆயிட்டாரு அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதே ஒரு மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு ஒரு லாபஸ்தானத்துல போய் அமர்றது, அல்லது ஒரு உச்சமான இடத்துல ஒரு முக்கியமான ஸ்தானாதிபதியை உச்சம் பெற்று இருக்கிறது, அப்படிலாம் அவங்களுக்கு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய லார்டாக, ஒரு பெரிய லேண்ட் லார்டாக, ஒரு பெரிய விவசாயியாக, பெரிய சொத்துக்கள் இருக்கக்கூடியவராக, குழந்தைகள் அதிகமாக பெற்றவராக, அதே போல கணவன் மனைவிட நல்ல அன்பு கொண்டவராக ஒரு பெரிய ஆளா திகழ்வீங்க. எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு ரொம்ப முக்கியமானவர். அவர் தான் அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. சரி, இப்போ இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாக 2ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இப்போ உள்ள சமயம்ங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லதுல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ கொஞ்சம் அதிகமா நல்லது தரக்கூடிய இடத்துக்கு தான் மாறுறார். 3ஆம் இடம் எப்படிங்க நல்லது அப்படின்னா நினைக்காதீங்க. அவருடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அது உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது பண வரவுகளை கொடுத்து கொண்டிருந்தக்கூடிய குரு பகவான் இப்ப பேர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை உண்டாக்குவார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமா செய்யக்கூடிய விஷயத்தை எல்லாம் ரொம்ப சுமூகமா செய்யக்கூடிய ஒரு அனுகிரகத்தை கொடுப்பார். அதனால இனிமேல் ரொம்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு ஹார்ட் ஒர்க்லாம் குறைய போகுது. ஹார்ட் ஒர்க்லாம் இனிமேல் ஸ்மார்ட் ஒர்க்காக மாற போகிறது. ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்காக மாறலாம் சுவாமி, அதனால சம்பளம் ஏதாவது குறைஞ்சிட போகுது, எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைஞ்சிட போகுது அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். கவலையே படாதீங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய வேலை குறைகிறதோ ஆனால் அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் உயரும், நிச்சயமாக உயரும் அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை 7ஆம் வீட்டை பார்க்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டை 5ஆம் பார்வையாக மிதுன ராசியினுடைய 7ஆம் வீட்டை பார்ப்பதினாலே திருமணம் ஆகாமல் போய்கொண்டிருக்கிறவங்களுக்கு திருமணத்தை கூட்டி வைப்பார். அதே மாதிரி மிதுன ராசிக்கு அஷ்டமச்சனி ஏற்கனவே நடந்த காலம், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமயத்திலேயே கணவன் மனைவி இடையே கொஞ்சம் அதிகமா கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். அது ஒரு பெரிய விரிசலாக இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா கணவன் மனைவிடையே ஒரு சுமூக உறவு இல்லாம போயிட்டு இருக்கும் சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா. ஆனால் இப்போ அந்த குரு பகவான் மாற்றுவார். கணவன் மனைவியே நல்ல ஒரு பாண்டிங்கை கொடுப்பார், நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுப்பார், மனசிற்கு நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார், புத்துணர்ச்சியை கொடுப்பார், நல்ல திருப்தியை கொடுப்பார். அதனால கணவன் மனைவியா இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்க 2 பேரும் மிதுன ராசியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கணவனோ மனைவியோ யாரோ ஒத்த மிதுன ராசியா இருந்தா கூட சரிதான், அவங்களுக்கு இந்த பலன் நிச்சயமா பொருந்தும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு, கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு வலிமையாகும். அதுதான் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏற்பட போகுது. இந்த சமயத்துல
மிதுன ராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10ல இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் கால தாமதத்தை கொடுப்பார். அதனால சனிக்கிழமை சனி பகவானை கும்பிடுங்க. குறிப்பாக இந்த சமயம் இருக்கு இல்லைங்களா, இந்த குரு பகவானுடைய அதிசார காலம், இந்த சமயத்துல திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவானை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன். சனிக்கிழமையில போய் பண்ணுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அது என்னங்க சுவாமி அதிசாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ராஜ கிரகங்களுக்கு, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா அதிசாரம் அல்லது ஒரு அஸ்தங்கதம் தீவிரம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எப்போதுமே நேர்கதியிலே தான் போவார்கள். அது ராஜ கிரகம்னு பேரு. அதே சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அபசவ்யம், அதாவது பின்னோக்கியே போய்கொண்டு இருப்பாங்க. அதற்கு எப்போதும் வக்ரகதி தான் அவங்க. ஆனால் மற்ற 5 கிரகங்கள் இருக்கு பாருங்க, அதாவது செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், அதே மாதிரி சனி பகவான், இந்த 5 கிரகங்களும் எப்போதும் அவங்களுடைய நிலை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில சமயம் ரொம்ப ஸ்பீடா முன்னாடி போவாங்க, ஒரு சில சமயம் பின்னோக்கி போவாங்க, ஒரு சில சமயம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்பாங்க, சில சமயம் சூரியனுடன் மறைஞ்சிருவாங்க, சில சமயம் சூரியனுக்கு முன்னாடி கிழக்க நிற்பாங்க, சூரியனுக்கு பின்னாடி மேற்க நிற்பாங்க. அப்படின்னு அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன் அப்படியே அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு என்ன பெயர் அப்படின்னா, அதற்கு தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர். அதனாலதான் அதுக்கு ஒவ்வொன்றும் அதிசாரம், சாரம், மந்தச்சரம், அதிவக்கரம், வக்கரம், மந்தம் அப்படின்னு நிறைய, அஸ்தங்கதம் அப்படின்னு நிறைய அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன்ல அப்பப்ப மாற்றாங்க இல்லைங்களா. அந்த மாறக்கூடிய தன்மையினால ஒவ்வொரு தரையும் அது நமக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அதுல முக்கியமானது குரு பகவானினுடைய அந்த அதிசாரம். இப்ப குரு பகவான் இருக்கிறது கடகராசியில இருக்காரு. ஆனால் இப்போ தற்காலிகமாக என்ன செய்வார்னா, 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்ப இது குரு பெயர்ச்சி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிடையாது. ஏன்னா மறுபடியும் பிப்ரவரி மாதம் 13, 2027 சிம்ம ராசியிலிருந்து அவர் கன்னிராசிக்கு போக மாட்டாரு. சிம்ம ராசியிலிருந்து மறுபடியும் பின்னோக்கி கடகராசிக்கே வந்துருவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்ப அவர் பயிற்சி ஆகல, இதற்கு அதிசார பயிற்சி என்றுதான் பெயர். அப்போ இந்த அதிசாரம் பண்ணுவதனால அதனுடைய பலன்கள் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா நல்லது செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கெடுபலனை கொடுக்கறதற்குன்னு மாறிடும். ஒரு சில சமயம் கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல பலன் தரும்படியாக மாறிடும். ஒரு சில சமயம் எப்படி தெரியுமா ஆகும், நல்லது பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப நல்லது அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படியும் ஆகலாம். இன்னொரு விதம் எப்படி தெரியுமா, கெடுபலன் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிகமா கெடுபலனை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆகையினால அதனுடைய பலன்கள் எப்படி வேணுமோ மாறலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய பிளானிட்டரி பொசிஷன், ஒரு பாவம் மாறுது, அதுபோல அவங்களுடைய கிரகத்தினுடைய பார்வைகள் மாறுது, அந்த கிரகத்தினுடைய ஸ்வபாவ, அதாவது மித்ர ஆட்சி ஸ்வபாவம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, சத்ருஸ்தானமா மித்ரஸ்தானமா அவங்கிற விஷயங்கள் மாறுது. அது மாதிரி அவங்களுடைய தன்மைகள் மாறுவதனால பலன்களிலும் குறிப்பாக கோச்சார பலன்களிலும் நிறைய விதமான பலன்களை மாற்றி தருவார்கள். சரி, இப்ப குரு பகவானுக்கு வந்துருவோம். இப்ப குரு பகவான் எதுல இருந்து எது வரைக்கும் ஆகிறார்ங்கிறத சொல்றேன் மறுபடியும். அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 இருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 வரை அவர் அதிசாரமாக ஒரு கட்டம் முன்னாடி போய் இருக்க போறாரு. சரிங்களா? இப்போ இந்த குரு பகவானுடைய தன்மை மாறக்கூடியதுனால அவருடைய பார்வைகள் மாறும். அவருடைய 5ஆம் பார்வை, அதே மாதிரி 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விசேஷ பார்வைகள் மாறும். நேர்குண்ட பார்வையான சம சப்தம 7ஆம் பார்வையும் மாறுது. அப்போ அவருடைய தன்மை இப்போ கடகத்துல அவர் ஆட்சி, அதாவது உச்ச பலமா இருக்கார். ஆனா அந்த உச்ச பலத்தை விட்டுட்டு இப்போ நட்பு ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அப்போ அதனுடையனாலே அவருடைய தன்மைகள் மாறும். இப்போ குறிப்பாக இது மாறுறதுனால உங்க ராசிக்கு அவருடைய பலன் எப்படி மாறுது,
உங்களுடைய ராசிக்கு அவருடைய பலன்கள் எப்படி கூட தரார், எப்படி குறைச்சி தரார், எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், என்னபடியான பார்வைகள் மாறுது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோல பார்ப்போம். சிவாய நமக.